ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் நம்பர் 1 கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 3 சீசன் இருக்குது. அந்த 3 சீசனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம சேனலில் அது இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்கிறதால உங்களுக்கு இந்த சீசன் 4 கண்டினியூ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ பேர் அயனோ கோஜி. அவன் ஒரு ஒயிட் ரூம்ன்ற ஒரு இடத்துலேருந்து வந்திருப்பான். அந்த ஒயிட் ரூமில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஐக்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் கடைசி ஒரு ஆள்னா நம்ம ஹீரோவோட ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ஸ்கூல் பாயோட லைஃப் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் வந்து சேருவான். அந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்யூச்சரில் வந்து அவங்க தான் வந்து பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க. ஸோ ஹீரோ வந்து அந்த எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிருப்பான் கிளாஸில். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் ஐக்கியூ அதிகம், அவன் நினச்சிருந்தா கிளாஸ் போயிருக்கலாம். ஆனால் ஹீரோக்கு வந்து ஒரு ஆர்டினரியான ஸ்கூல் பாய் லைஃப் வாழ்ந்தால கிளாஸில் இருப்பான். அந்த இடத்துல அரக்கிட்டான்ற ஒரு பொண்ணு வந்து ஆசைப்படுவாள் கிளாஸ்லேருந்து கிளாஸுக்கு போகணும். அதுக்கு வந்து ஹீரோவோட மாஸ்டர் பிளைன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட ஐக்கியூ யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இதுதான் கதை, ஓகேவா? ஸோ வாங்க எபிசோட் 1 போகலாம். ஸோ எபிசோட் 1 அந்த ஒரு ஊடி ஸ்போர்ட்னு வந்து பிரின்சிபல் கிட்டே பேசுவான். அந்த பிரின்சிபல் என்ன பண்ணுவோன்னா, எல்லாம் ஃபஸ்ட் இயரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் செகண்ட் இயர் போயிட்டாங்க. அது மட்டும்லாம் நம்ம ப்ராசஸ்லாம் போயின்னு இருக்கு. அந்த அயனோ கோஜி வெளியேற்ற ஹீரோட ஃபோட்டோலாம் வச்சு பேசுவான். இங்கே பாரு, கமான், நீ அதை சீக்கிரமாக பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் திரும்ப அந்த ஒயிட் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடி ஸ்பாட்டும் போய்டுவான். ஸோ அப்படியே கிளாஸ் ரூமில் பார்ப்பாங்க. ஸோ அரைக்கே நம்ம ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது மைக்கின்னு ஒருத்தர் வந்து பேசுவான். ஸோ அவன் சொல்லுவான், உனக்கு என்ன ஆச்சா எனக்கு கோஜி, நீ வர டிஃப்ரெண்ட்டாக மாறின்னு இருக்க. என்னப்பா இப்படி சொல்கிறேன், நான் பாட்டு நார்மலாக தான் இருக்கேன். ஹீரோ சொல்ல, அந்த ஆசாபியும் அந்த சாக்கரா பொண்ணு ஒன்று பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. நீ எப்படி இருக்க? ஓகே சரி, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நார்மலாக தான் இருப்பான். சாபாவும் குஷான்னு ஒரு பொண்ணு இருப்பாள். நம்ம கிளாஸ் லீடர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அரைக்கிட்டா, அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிடுவாங்க. நீ என்னடி முடியலாம் வெட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஷாபாவும் அந்த இன்னொரு பொண்ணு அந்த பாஃப் பொண்ணு வந்து ஷாக் ஆகிடுவாங்க. என்ன நீ முடியலாம் விட்டுட்டேன்னு சொல்ல போது அந்த நம்ம கிளாஸ் லீடர் சொல்வா, இது ஒரு சேஞ்ச் தான். நான் கிளாஸ்லேருந்து கிளாஸுக்கு நம்ம கிளாஸு கொண்டு போகிறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்னா நான் ஹேர் கட் வெட்டின்னு. அயனோ கோஜி, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற? அந்த பாஃப் கட் பொண்ணு யோசிக்கும் போது தான் அந்த இடத்துல வந்து டீச்சர் வந்துடுவாங்க. டீச்சர் சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூலில் வந்து புதுசாக ஒரு ஏஐ ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம். இது OAA, ஓவரால் அபிலிட்டிஸ்ன்ற ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆப் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப்பில் வந்து உங்களோட அபிலிட்டிஸ் அந்த மட்டும்லாம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் பண்ண ரேங்கை பொறுத்து நீங்களாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்ல போதுன்னா, எல்லாருக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். நம்ம சோபான்ற பொண்ணு மட்டும் ஸ்டடீஸில் அகாடமிக்ஸில் வந்து ரேங்க் இருக்கும். மற்றபடி நீ அத்லீட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் ரேங்க்கில் இருப்பான். அவன் சொல்லுவான், இருக்கிறதுலே நீ மட்டும் தான் ரேங்க்கு. நீங்கள் வந்து செகண்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்கள் தேர்ட் இயர் போகும்போது நீங்கள் அகாடமிக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாம் மாதமாக மாறும். நீங்கள் எக்ஸாம்ஸில் நிறைய ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? நீங்கள் எது வீக்கில் இருக்கீங்களோ அந்த வீக்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலாம். அது மட்டும் இல்லாத இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும்போது அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இந்த ஸ்கூல் விட்டு போக வேண்டிய அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த டீச்சர் ஓகே இதெல்லாம் வந்து அந்த சாக்குரான்ற பொண்ணும் கேட்டுன்னு இருப்பா. அண்ட் நிறைய பேர் வந்து இதை பற்றி கேட்டுன்னு இருப்பாங்க. ஸோ டீச்சர் வந்து இதை சொல்லுவாங்க, இப்போ இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் டீம் அப் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீம் அப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம யோசிப்பானா, இது என்னது, இது இந்த சிஸ்டம் மூலிமா அவங்களே தான் பார்த்துப்பாங்க. யாருமே வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. இது சிஸ்டமே தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அயனோ கோஜி வந்து யோசிமா. நம்ம ஹீரோ டீச்சராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் கூட வந்து டீம் அப் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை எழுதணும். மொத்தம் வந்து அஞ்சு டெஸ்ட்டு நடக்கும். அஞ்சு டெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு 3 டெஸ்ட்னால் பாஸ் ஆகிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின்னு இருப்பாங்க. எனக்கு அதான் புரிஞ்சது, நான் அதை மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கமான். ஸோ இந்த மாதிரி அந்த 5 டெஸ்ட்டு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஆர்கிட்டன்ற பொண்ணும் இதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர்ஸ் கூட வந்து சேர்ந்து நாங்கள் வந்து இது பண்ணணுமா, எனக்கு வந்து இது தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிட்டா பொண்ணு வந்து அவள் யோசிச்சுட்டு இருப்பாள். ஸோ டீச்சர்லாம் ஓகே நீ உங்களுக்கான குரூப் வந்து சீக்கிரமாக பிரிச்சுக்கோங்க. ஸோ பேரப் பண்ணுங்கள். ஒரு டீமில் 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போ வந்து சாபா கேட்பா, டீச்சர் இது ரொம்ப தப்பாக இருக்குது, நான் அகாடமிஸில் ஆல்ரெடி லோவில் இருக்கேன், இப்போ ஏன் கூட டீம் அப் பண்ணுறோம், அவன் திரும்ப இன்னும் லோவாக இருப்பானா என்ன பண்ணுறது? அப்போ வந்து ஒரு பொண்ணு எழுந்து கேட்பா, சப்போஸ் நாங்கள் வந்து யாராலையும் எங்கள் கூட வந்து டீம் அப் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு டீம் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது, ஓகே உங்களுக்குன்னு ஒரு டீம் தருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்லுவாங்க. நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட உங்களை பேர் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ காரம் சீமாவான்னு ஒரு பொண்ணு வந்து எழுந்து அவள் யோசிப்பா, இது ரொம்ப தப்பாக இருக்குது, கண்டிப்பாக சோபா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல போதுனா சோபா ஓகே ஆல்ரெடி எனக்கு தண்டனக்கான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த பாய்ஸுக்கெலாம் ஒரு பிரசிடென்ட், ஒரு கிளாஸ் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் இவங்கெல்லாம் பேசுவாங்க. ஸோ இது இப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீல் ஆகுது. இப்போதைக்கு
வந்து அரைக்கிட்ட ஒரு ஐடியா சொல்லுவாள். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து அதை பற்றி யோசிக்கணும். ஆல்ரெடி சி அண்ட் இ ரேங்க்கில் இருக்கிறவங்கள பி இல்லைனா டி ரேங்க்கில் இருக்கவங்க கூட பேரப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அவங்க கொஞ்சம் அதிகமாக திங்கிங் ஸ்கில் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்காமல், ஸோ இந்த மூலயமா நீங்கள் என்னை வெளியேற்ற பார்க்குறீங்களா அந்த ஒரு தாட் அவன் அயனோ கோஜி வந்து ஓகே இது எது நமக்கு வச்ச ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அயனோ கோஜி வந்து அதை கெஸ் பண்ணிவிடுவான். ஸோ இந்த ஆப் வந்து கொஞ்சம் ஒரு டேஞ்சரான ஆப் தான். ஸோ இதில் வந்து நான் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணணுமா அவனோட மைண்ட் வாய்ஸ் அயனோ கோஜியோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படி போவோம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு சைடு அந்த ஆப்பு அந்த மற்ற டீம் அப் பண்ணலாம் பேசுகிற இடத்துல. ஸோ நம்ம அரைக்கிட்டாவும் நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல போவாங்க. ஸோ கிளாஸ் ரூம் டியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளாஸ் ரூம் டியை வந்து தேடி போவாங்க. ஸோ இவங்க பாட்டுன்னு பேசின்னு போவாங்க, இந்த ஆப் ரொம்ப தப்பு அப்படி இப்படி ஏதோ அதை அரைச்சமாகவே அரைச்சின்னு இருப்பாங்க. அதான் இருந்தாலும் அது ஒரு டீட்டெயில் நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். ஸோ அயனோ கோஜி சொல்லுவான், நீ இதை பற்றி என்ன நினைக்கிற, கமான் எனக்கு ஒன்றும் புரியல, பட் ஸ்டில் இதை வந்து பேரப் பண்ணி தான் ஜெயிக்கணும்னா நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும், நம்மளோட 100% போட்டு தான் ஆகணும், உன்னோட ஆசைப்படி இ கிளாஸ்லேருந்து ஏ கிளாஸு போயே ஆகணும்னா இதுக்கு வந்து நீ வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த அரைக்கிட்டான்ற பொண்ணும் வந்து எந்த கிளாஸ் லீட்ரு அரைக்கிட்டான்னு சொல்லாமல் கிளாஸ் லீடர்னு சொல்லாமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த அரைக்கிட்டான்ற பொண்ணு வந்து அயனோ கோஜிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. ஸோ அவள் வந்து சொல்வாள், ஓகே கிளாஸ் டியை போய் பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போது தான் ஓவரால் அபிலிட்டி இந்த ஆப்பை பற்றி திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க. எத்தனை வாட்டரா அதை பற்றி பேசுவீங்க. ஸோ அதான் சொன்ன டைலாக்கே சொல்லுவாங்க, இந்த ஆப் மூலிமா நமக்கெல்லாம் நல்லது நடக்குமானாலும் நடக்கும், ஆனால் இதுக்கு நிறைய தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல போது தான் இந்த சின்ன பசங்களாம் அதான் ஃபஸ்ட் இயரை சேர்ந்தவங்களாம் நிறைய மீட்டிங் வச்சு நினைப்பாங்க. அதில் ஒரு சென்டரில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து நல்ல லீடர்ஷிப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரைக்கிட்டா பொண்ணு வந்து சொல்வாள். ஓகேவா, இந்த மீட்டிங்கில் தான் போய் வந்து நம்ம வந்து பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்வாள். இவங்க வந்து இதை பற்றி பேசுவாங்க. ஸோ இவங்க கிளாஸ் 1டியை போய் சந்திச்சிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் கிரேடை சேர்ந்த கிளாஸ் டியை போய் சந்திக்கணும். ஓகேவா. இப்போ வந்து அவங்களோட ஒரே விஷயம் அதான் அரைக்கிட்டா ஹீரோவும் அந்த சாபான்ற பையனும் வந்து பேசினே போவாங்க இதை பற்றி. ஒரு வழியாக அவங்க வெளியே வந்து அந்த கிளாஸ் 1டியை வந்து சேர்ந்து நீங்களா லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டியோட லீடர் சொல்லுவான், கமான் உங்களோட ஐடியா என்ன, எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபெயில் தான் ஆக போகிறீங்க. அவன் வந்து சொல்லுவான், மற்ற தட்டி பேசுவான் கிளாஸ் இல்லை இருக்கிறவங்க செகண்ட் இயர், அதாவது இவங்க செகண்ட் இயர் போயிட்டாங்க இப்போ. ஸோ செகண்ட் இயரில் ஓகே இவங்க வந்து பேசின்னு வரப்போது தான் கிளாஸு சியா இவன் பேர் வேறு தெரில மறந்துட்டேன் லிட்ரலி. அவனை பார்த்து நீங்கள் ஒன்றும் டீம் அப் பண்ணலையா, நீங்கள் கொஞ்சம் லேட்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க, யோசிச்சு பாருங்கள் மற்ற டீம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இருக்கிறதுலே உங்கள் கிளாஸ் தான் ஈயில் இருக்குது செகண்ட் கிரேடில், நீங்கள் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி தெரில. அப்போ அரைக்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போந்தான். அதனால தான் நான் அவனை பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. அவனை திரும்பி பார்த்து சொல்லுவான், அரைக்கிட்டா நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு அரைக்கிட்ட ரிப்ளை பண்ணுவாலாம் அந்த பையனை பார்த்துட்டு. ஸோ கிளாஸ் 1டியில் சேர்ந்தவங்களாம் ஆளே காணும் கைஸ், நான் ஆளை காணும்னு சொல்ல போது தான் ஹீரோ உட்காந்து திரும்ப யோசிப்பான், கைஸ் பிரச்சனை ஃபஸ்ட் இயரை சேர்ந்த 2 பசங்க இங்கே வராங்க பர்மிஷன் இல்லாமல், ஃபஸ்ட் இயரை சேர்ந்த 2 பசங்களாம் இங்கேயே வராங்க அப்படின்னு சொல்ல போனால் ஒருத்தர் சிரிச்சினே வருவான். இன்னொரு பொண்ணு வந்து டூசாபேவா ஏதோன்னு சொல்லுவாங்க. இவன் பேர் ஓசன் அவன் பேர் ஓசன். ஓகேவா. அந்த பையன் வந்து சொல்லுவான், ஹேய் நீ செகண்ட் இயர் சேர்ந்த ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவனா நீ ஏன்டா இங்கே வர, ஹே சோபோ உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ தானே அந்த கிளாஸ்லேயே ஈ ரேங்கில் இருக்கிறவன், நீ ஒரு கழுதடா, உனக்கு படிப்பறிவே இல்லை, நீ என்ன பண்ண போகிற, ஈ ரேங்கில் இருக்க, கண்டிப்பாக செகண்ட் இயர்லேருந்து நீ போக தான் போகிற. சோபா சொல்லுவான், தம்பி நீ ரொம்ப பேசுகிற. ஓசானை பார்த்து சொல்லுவான், அரைக்கிட்டா சொல்லுவான், ஆமாம் நீங்கள் யாரை கேட்டு வந்தீங்க, பர்மிஷனே இல்லாமல் நீங்கள் இந்த வந்து நீங்கள் செகண்ட் கிரேட் கிட்டே வரவே கூடாது, அது மட்டும் நீங்கள் சண்டை வேறு இழுக்கிறீங்க, இங்கேருந்து போகிறீங்களான்னு சொல்ல போது சோபாவும் அந்த ஓசன்ற அந்த ஃபஸ்ட் இயர் பையனும் சண்டை போட போயிடுவாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ வந்து சைலண்ட்டாக பண்ணப்பா. அப்போ அரைக்கிட்டா தான் வந்து பிரித்து வைப்பான். ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அரைக்கிட்ட மேலே சமாளிக்க முடியல. ஸோ சோபாவும் அந்த ஓசானா அந்த பையனும் அடித்தண்டில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அரைக்கிட்டா சொல்லலாம், நிறுத்துங்க தேவையில்லாமல் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல போனால், நீ பொண்ணு நீ எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் வர அப்படின்னு பேசப்போது சோபா கழுத்தில் கை வச்சிருவான். ஸோ சோபா கழுத்தில் கை வச்சோன்னே டென்ஷன் ஆகிடும். ஸோ இங்கே பாரு தேவையில்லாமல் கை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோபா கீழே தள்ளி விட்டுருவான். யார் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க போப்போம். நான் நடுவில் வந்து ஒரு பையன் வந்து பிடிச்சிடுவான், இங்கே பாரு நீ ஃபஸ்ட் இயர் தேவையில்லாமல் செகண்ட் இயர் கிட்ட வந்து சண்டை பண்ணான். கிளாஸ் டியோட லீடர் வந்துடுவான், டேய் உன்னை பற்றி தெரியும், நீ யாருன்னு எவனு எனக்கு தெரியும், நீ என்னென்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும், தேவையில்லாமல் இங்கே வந்து சண்டை போட்டுன்னு இருக்காத, அப்புறம் நீ என்ன பகிச்சிக்கிற மாதிரி ஆகிடும், நீ அவனை வந்து சண்டை இழுத்தனா, தேவையில்லாமல் உனக்கு எனக்கு அப்படி வேணான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பொண்ணு கழுத்தை பிடிச்சிட்டுக்கணும், டேய் கீழே விட்றா அப்படின்னு ஒரு முறை மட்டும் தான் முறைப்பான். ஸோ கூட வந்து அந்த ஒரு பொண்ணும் டேய் விட்டுரு இப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நீ கம்முனு இரு, உனக்கு என்ன தெரியும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல போனால், இங்கே பாரு தேவையில்லாமல் பண்ணுற, உன் மேலே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வந்துடும், நீங்கள் ஆல்ரெடி எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்ல போதுன்னா டீச்சர் வந்துடுவாரு. டேய் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் இயருக்கு சேர்ந்தோன்னு செகண்ட் இயரில் என்னடா வேலை, இறங்கடா கீழே, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியும் கைஸ். ஒரு ஆன்கோயிங் சீரிஸ். ஸோ அதெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். ஸோ அது என்னோட கேரண்டி. ஸோ சேனல் எப்போ வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மேலே போடுற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு யூஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டாட்டா பை, டாட்டா.